ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். இந்த அளவுக்கு அரிசி பருப்பு எடுத்து சக்கரை பொங்கல் செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் சக்கரை பொங்கல் இலகின மாதிரி அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுள்ள இன்னொரு டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு கொஞ்சம் குறைவாக சேர்த்து பொங்கல் செய்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலும் ரொம்ப நேரம் இலகின மாதிரி அப்படியே இருக்கும். இந்த அரிசியை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. இந்த பருப்பை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசியோடு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலை வச்சுட்டு பருப்பை வானலில் சேர்த்துடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வாசனை வர வரையும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போது இந்த பருப்பு எடுத்து அரிசியோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 முறை நல்லா கழுவிட்டு வடிகட்டிடுங்க. தண்ணியை வடிகட்ட பிறகு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டு குக்கருக்கு மூடி போட்டுருங்க. ஆவி வந்த உடனே வெயிட் போட்டுடலாம். ஆவி வந்த பிறகு வெயிட் போட்டுக்கோங்க. வெயிட் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. தண்ணி கரெக்டான அளவாக இருக்குது பாருங்கள். இப்போ அப்படி கரண்டி வச்சு அப்படியே இந்த அரிசியும் பருப்பு நல்லா வெந்திருக்கு. அதை அப்படியே நல்லா கொஞ்சம் குழைய மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்ட பிறகு இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அது கூடவே ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் ஓரளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம கரையை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ எடுத்து நம்ம பொங்கலில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது மாதிரி வடிகட்டி சேர்க்கறதுனால மண் தூசி அது இருந்தால் ஃபில்டர் ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ மண் இருக்குது. அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பொங்கல் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு வர வரையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் பொங்கல் கரெக்டாக இருக்குங்க. இப்போ அடுப்பை அணைச்சிடுங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் சூடானதும் ஒரு 15 முந்திரி பருப்பு ஒடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு ஓரளவுக்கு செவந்து வர வரையும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம திராட்சை பழம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்து வந்த பிறகு அப்புறம் உலர் திராட்சை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது நல்லா பபிள்ஸ் மாதிரி உப்பி வரும். அது வரையும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே பொங்கலில் கொட்டிடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்ட பிறகு இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து செய்திங்களா இந்த ஸ்வீட்டெல்லாம் கரெக்டான அளவு பேலன்ஸ் பண்ணி நமக்கு எடுத்துக்கொடுக்கும். பொங்கலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நான் சொன்ன இந்த அளவுகளோட பொங்கல் செய்து பாருங்க. பொங்கல் ஆறின பிறகும் கெட்டியாகாமல் அப்படியே இலகின மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். மறுபடியும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.